சற்று முன் பிக் பாஸ் எலிமினேஷனை அறிவித்த விஜய் சேதுபதி எதிர்பார்த்த ஒருவர்தான். பிக் பாஸ் 8ஆம் சீசன் தற்போது 6 வாரங்களை நிறைவு செய்து இருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்பு வைல்டு கார்டு என்ட்ரியாக பல போட்டியாளர்களை களமிறக்கியிருந்தனர். இந்நிலையில் இருந்து இந்த வாரம் யார் எலிமினேஷன் என ரசிகர்கள் எதிர்பார்த்து இருக்கின்றனர். அதற்கான பதில் தற்போது கிடைத்துவிட்டது. இந்த வாரம் தீபக், ஜாக்குலின், ஜெப்ரி, மஞ்சரி, ராணவ், ரஞ்சித், ரியா, சாச்சனா, சத்யா, சிவாகுமார், சவுந்தர்யா, தர்ஷிகா, வர்ஷினி ஆகியோர் நாமினேஷன் லிஸ்டில் இருந்தனர். அதில் குறைந்த வாக்குகள் பெற்று ரியா தியாகராஜன் தான் எலிமினேட் ஆகியிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு ஷூட்டிங் முடிந்துவிட்ட நிலையில் அவர் வெளியேறியது உறுதி ஆகிவிட்டது. டே 40 மீண்டும் ஒரு டாஸ்க் பஞ்சாயத்து. இந்த வாரம் யார் வெளியேறுவார்? கிச்சன் டாஸ்க் பஞ்சாயத்து, நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க், பெஸ்ட் மற்றும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் தேர்வு என்று இந்த எபிசோடு சற்று பரபரப்பாக நகர்ந்தது. நல்ல விஷயம். வர்ஷினி மற்றும் ராணவ்வை சுமாரான போட்டியாளர் என்று பலரும் பழி சொன்னது ஏற்கத்தக்கதல்ல. இந்த வாரத்தில் அவர்களிடம் முன்னேற்றம் தெரிகிறது. சீக்ரெட் டாஸ்க் பற்றி பிக் பாஸ் இன்னமும் பொதுவில் வெளியிடவில்லை. வீக்கெண்ட் சுவாரஸ்யத்திற்காக வைத்திருக்கிறார்கள் போல. பிக் பாஸ் வீட்டில் நடந்தது என்ன? நாள் 40. ஆண்களிடம் மளிகைப் பொருட்களின் இருப்பு குறைவாக இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் சம்பாதித்ததே குறைவுதான். எனவே ஹாஸ்டல் மாணவர்கள் மாதிரி கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார்கள். அரிசி ரொம்ப கம்மியா இருக்கு என்று கிச்சன் இன்சார்ஜ் தீபக் கவலைப்பட்டுச் சொல்ல, ஒருவேளை கஞ்சியா வச்சு சமாளிச்சிடலாம் என்று சோர்ட்டிவாக சொல்லிக் கொண்டிருந்தார் முத்து. ஒவ்வொரு அரிசியாக சாப்பிட்டால் ஒரு வாரத்திற்கு தாங்கலாம் என்கிற ரேஞ்சில் பரிதாபமான நிலைமையில் இருக்கிறது பாய்ஸ் டீம்.